ஜேன் ஸ்ட்ரீட் இன் தலால் ஸ்ட்ரீட். இந்தியாவில் எஃப்ஐஐஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அவங்க இந்தியாவில் என்ன பண்ண முடியும்னா வாங்கி அதுக்கப்புறம் வச்சிட்டு இருந்து விற்க முடியும். இந்த சட்ட விதியை மீறுவதற்காக ஜேன் ஸ்ட்ரீட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஜேன் ஸ்ட்ரீட் சம்மந்தப்பட்ட அடிப்படை சர்ச்சை என்னன்னாக்கா, அவங்க தொழில்நுட்பத்தையும் ட்ரேடிங் டெக்னிக்ஸையும் பயன்படுத்தி திடீரென்று இண்டெக்ஸில் மாற்றங்களை உருவாக்குறாங்க. ஸ்பைக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்படி உருவாக்கும் போது இண்டெக்ஸ் திடீர்னு மூவ் ஆகும்போது நிறைய பேர் ஆப்ஷன்ஸை விற்று வச்சுருந்தாலோ அல்லது வாங்கி வச்சுருந்தாலோ அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் மதிப்பை அதிவேகமாக இழக்கின்றன. ஸோ நஷ்டம் வந்துடுது பேசிக்காக. இப்படி நடக்கக்கூடிய ஒரு மேனிப்புலேஷனை தான் ஜேன் ஸ்ட்ரீட் பண்ணதாக செபி தன்னுடைய ஆர்டர் மூலமாக தெரிவித்திருக்கிறது. இதை ரிப்போர்ட் பண்ணது இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். செபிக்கு அவங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னதுனாலையும் செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேருக்கும் லைவ் டேட்டா என்ன நடக்குது மார்க்கெட்லன்னு தெரிஞ்சதுனாலையும் அவங்க இதை கொஞ்ச நாள் க்ளோஸாக வேடிக்கை பார்த்து என்ன நடக்குதுன்னு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் இன்றைக்கி ஜேன் ஸ்ட்ரீட் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க.